வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 6ஆம் வகுப்பு இயல் 7, அதாவது பருவம் 3 இயல் 1, சரிங்களா? ஸோ அதை இலக்கியம் மட்டும் பார்க்க போகிறோம். பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்றத தாராபாரதி எழுதிய பாட்டு, சரிங்களா? புதுமைகள் செய்யும் தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது வந்து யார் பாடுன்னு கேட்பான், சரிங்களா? மேபி ஷெட்யூலில் இருக்க கொஷின் வந்து முக்கால்வாசி கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த கொஷின் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஷின், சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஷின். இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவாப்பா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு மற்றதெல்லாம் அப்படி பார்த்துக்கோங்க பாட்டை. நெக்ஸ்ட்டு தாராபாரதியின் இயற்பெயர் என்னது? கவிஞாயிறு. சரி, தாராபாரதியின் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். அவருடைய சிறப்பு பேர் வந்து கவிஞாயிறு. கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தாராபாரதி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் தெரியுமா உங்களுக்கு? அவர் யாருன்னா தேவனையப்பா மன்னர். அதே மாதிரி கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? நான் முத்துசுவாமி, கூத்துப்பற்றை நான் முத்துசுவாமி. ஸோ அது மாதிரி அழைக்கப்படுறவங்க தான். இது மாதிரி ஒரே பேர்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் ஆப்ஷனில் வைப்பாங்க. ஸோ பார்த்துங்க, தாராபாரதி இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னா புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல்நூல் வெளிச்சங்கள், இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்து இது புக் பேக்கு, சும்மா பார்த்துங்க. தேச முடித்த நூலாடைய தாராபாரதி குறிப்பிடுவது எதனையும் கேட்கலாம். எது? திருக்குறள். காளிதாசனின் இந்த தேனிசை பாடல்களுக்கு எதிர்க்கும் இடமாக இருக்கிறது எதுனா காவிரி கரைகள். காவிரி கரை தான் காளிதாசனோட பாட்டு ஒலி எளியோருக்கும் இடமாக இருக்கான். காளிதாசன் சொல்கிறது யார் அப்படின்னா பாரதி தான். பாரதி காளிதாசன் ஒரு பேரும் இருக்குது, சரிங்களா? ஷெல்லிதாசனும் பேர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து உரைநடை. தமிழ்நாட்டின் காந்தி. 1919 பிப்ரவரி அன்னைக்கு வந்து காந்தி முதல் முறையாக சென்னைக்கு வர்றார். முதல் முதலில் காந்தி எந்த ஆண்டு சென்னைக்கு வருகிறான்னு கேட்டால், இல்லை தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னு கேட்டாங்கன்னா 1919. ரவுடி சட்டம் கடுமையாக அமலில் இருந்த ஆண்டும் அந்த ஆண்டு தான், சரியா? தெரியும் தானே ரவுடி சட்டம் 1919. பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு ராஜாஜி அழைச்சிருக்காரு. யார்கிட்ட? காந்திகிட்ட சொல்லியிருப்பார். இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பார். அடுத்து காந்தி காரைக்குடியில் கானாடு காத்தான் அப்படின்ற இடத்துல வந்து தங்கி இருந்திருக்காரு. காந்தி ஜியு போப்பை எழுதிய தமிழ் கையெழுத்தை வச்சு தான் தமிழ் கற்கிறாரு. காந்தி வந்து யார்கிட்ட தமிழ் அதிகம் கற்க விரும்பினார் அப்படின்னா ஊவே சுவாமிநாதையர் இருக்கிற ஊவே சார்களே அவர்கிட்ட, சரிங்களா? திருக்குறள் வந்து காந்தியடிகளை கவர்ந்த நூல், சரிங்களா? 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்றிருக்கு. அதுக்கு வந்து கலந்து கொண்டு தலைமை ஏற்றிருக்காரு. இவர்கிட்ட தான் தமிழ் கற்க விரும்பினார். இந்த கொஷின் வந்து 2024 குரூப் 4 கேட்கப்பட்ட கொஷின். சரியான விடையை பார்த்துக்கோங்க. அது மாதிரி பொறுத்துக்க. சென்னை இலக்கிய மாநாடு, அதே மாதிரி தமிழ்நாட்டின் சொத்து பாரதியார், குற்றாலம் அப்படின்னா அருவினா தமிழ் கையில் ஜியோ போடுறது. ஸோ இதெல்லாம் அப்படியே கூட கேட்கலாம்ப்பா. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செலமுத்து மன்னனின் மகள் தான் வேலுநாச்சியார். அதாவது செலமுத்து சேதுபதியோட மகள் பெயர் தான் வேலுநாச்சியார். இங்கே செல்லமுத்துன்னு போட்டிருக்கு, இல்லை செல்லமுத்து சேதுபதினு கூட போடலாம். ஓல்டு புக்கில் செல்லமுத்து சேதுபதினு போட்டிருக்கோம், சரிங்களா? வேலுநாச்சியார்னு தெரிந்த மொழி வந்து தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது. என்ன கேட்கலாம்? வேலுமநாச்சியார் அருந்திராத மொழி எது? வேலுநாச்சியாருக்கு தெரிந்த மொழியில் தவறானது எது அப்படி கேட்கலாம் இல்லையா? ஸோ பார்த்துங்க, சிவகங்கை ஆட்சி செய்த முத்துவடுகநாதரை தான் அவர் வந்தார். காளையர் கோவிலில் முத்துவடுகநாதர் வந்து ஆங்கிலேயரால் கொல்லப்படுறாரு, சரிங்களா? அதனால் மரணமடைச்சிடறாரு. இதன் பிறகு வேலுநாச்சியாரோட அமைச்சர் தாண்டவராயன் இவர் வேலுநாச்சியார் தளபதி பெரிய மருது சின்ன மருது வேலுநாச்சியாரோட உதவியோட நாடி மன்னர் ஹைதர் அலியிட்ட 5000 குதிரைகளை கேட்பாங்க. அதன்படி உருது மொழியை வேலுநாச்சியார் வந்து ஹைதர் அலிகிட்ட பேசுறதுக்காக உருது மொழி கற்றுக்கிட்டார். மருது சகோதரர்கள் வந்து ஆண்கள் பெண் படைப்பிரிவுக்கு தலைமையாகவும், குயிலி வந்து பெண்கள் படைப்பிரிவுக்கும் தலைவியாகவும் வந்திருக்காங்க. உடையாள் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நடுக்கல் வைக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸாம்பிளுங்கிறேன், சரி, எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கையில் இருக்குது, சரிங்களா? சிவகங்கையில் வெட்டுடையாள் காளி கோவில்னு இப்போயும் இருக்குது, சரிங்களா? அதாவது உடையாள் அப்படின்ற ஒரு பெண் மாடமேக்கும் ஆயர்குல பெண்ணுக்கு நடுக்கல் நடிச்சிருக்காங்க, சரிங்களா? அதுவும் இந்த இதில் வருது. காலம் வந்து 1970 96 வரைக்கும். வேலுநாச்சியார் வந்து சிவகங்கை மீட்ட ஆண்டு வந்து 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே இவர் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் தான் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் வந்து சிவகங்கை கோட்டையை வந்து தாக்கிய நாள் வந்து விஜயதசமி திருநாளில். தன் தாலியை வந்து வேலுநாச்சியார் யாருக்கு காணிக்கையாக கொடுத்தாருனா அப்படின்னா உடையாளுக்கு, சரிங்களா? உடையாளுக்கு காணிக்கையாக தான் தன் தாலியை கொடுத்துட்டாங்க. இதற்கான இலக்கியம் வந்து டாபிக் முடிஞ்சு. இந்த இலக்கணம் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் வர வீடியோக்களில் ப்ரீவியஸ் வீடியோ ஃபுல்லாகவே இலக்கியம் மட்டும்தான் இருக்கும்.
இதை நான் வந்து இந்த வர வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ சம்மந்தமான டவுட்களை கமெண்டில் பதிவிடுங்க. நன்றி.